என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெய் பாபா கலைப்பிரியரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ அதாவது பலன் பார்க்க போகும்போது ஜாதகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா, லக்னம், ராசி அப்படின்னு ஒரு விஷயம், 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் இருக்கு, 9 கிரகங்கள், அதாவது 8 கிரகங்கள், சந்திரனை சேர்த்தோம்னா 9 கிரகங்கள், ராசி லக்னம் 8 கிரகங்கள், ஆக மொத்தம் 10 விதமான கான்செப்ட் நம்ம பார்க்கிறோம். இதுல லக்னத்தை நகர்த்தி பார்க்கிறது வயது ஓட்டத்துக்கேற்ப, நம்முடைய வயது ஓட்டத்துக்கேற்ப, நம்முடைய வயசுக்கேற்ப லக்னத்தை நகர்த்தி பார்த்தோமேயானால் அதுவும் சரியாக வருகிறது. இது தாஜிகா சிஸ்டம். இதுக்கு பேர் ப்ரக்ரெசிவ் சார்ட், வளரும் ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல ரிஷிமார்கள் எல்லாம் சந்திரனை மட்டும் நகர்த்தி கொண்டு பலனை சொல்லியிருக்கிறார்கள். சந்திரனை நகர்த்தி பலன் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு லக்னத்தையும் நகர்த்தி பலனை எடுத்திருக்காங்க. இப்ப சந்திரன் நகர்வு அப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சந்திரன் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அதைத்தான் நாம் தசைன்னு சொல்றோம். அது அன்றைய பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மட்டும் அப்படியே இருக்கும், அது மாறிட்டே போகுது. இப்ப ஒருத்தர் பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேரு கேது திசை. பரணி நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால அது சுக்கிர திசை. கிருத்திய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால அது சூரிய திசை. இப்படி சந்திரன் பயணிக்கிறதை இதுக்கு பேர் தசா சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்ற 8 கிரகங்களும் பிறந்த போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, எந்த பாதத்தில் இருக்கோ அது மாறுறது இல்லை. அதை மாற்றி வைத்து பலன் சொல்வது அல்ல. இது அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி லக்னமும் ஒரு சுழற்சி, ஒரு நகர்வு இருக்கு, நகர்த்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி நகர்த்தலாம்? 360 டிகிரி கொண்ட ராசிமானத்தை லக்னம் சுற்றி வர்றதுக்கு, இந்த 360 டிகிரி கொண்ட ராசிமானத்தை இந்த லக்னம் சுற்றி வரணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 360 டிகிரிய இந்த ராசிமானத்தை சுற்றி வருது, சுத்திட்டே இருக்கு லக்னம். அவன் பிறக்கும்போது எந்த இடத்துல லக்ன புள்ளி இருக்கோ அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே பலன் சொல்றோம். கிரகங்களை நிப்பாட்டிடுறோம், லக்னத்தை நிப்பாட்டிடுறோம். ஆனா லக்னம் சுத்திட்டே தான் இருக்கும், எல்லாமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கு, நகர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த மூவிங். அப்ப இந்த 10 புள்ளிகளும் 10 கான்செப்டும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. லக்னமும் எப்படி நகருது அப்படின்னா, அந்த 360 டிகிரியை மனிதனுடைய ஆயுள் காலமாகிய தசா வருஷங்கள் இருக்கு இல்லையா, அதாவது 9 கிரகத்தினுடைய தசா வருஷமாகிய 120 வருஷத்தை வகுக்க 360 டிகிரியை 120 வருஷத்தால் வகுத்தால் 3 வரும். 3 அப்படின்னு வரும். அப்ப இந்த லக்னமானது 3ன்னு வந்ததுனால ஒரு வயசுக்கு 3 டிகிரி நகருதுன்னு அர்த்தம். அதாவது 120 வருஷம்னா ஒரு வயசுக்கு 3 டிகிரி நகருதுன்னு தானே அர்த்தம். இதுதான் அடிப்படை தத்துவம். இதெல்லாம் புதுசா யாரெல்லாம் கண்டுபிடிக்கல, இருக்கிற விஷயத்தை தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
அவர்களுடைய அந்த சிந்தனைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா கண்டுபிடிப்பு என்பது 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 12 ராசிகளை தவிர மீறி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் கண்டுபிடிப்பு. இங்க இருக்கிறது எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு கண்டுபிடிப்பதல்ல. இது அது இருந்து போகுது, அது நமக்கு தேவையில்லை. இது எப்படி நகர்த்துறோம் அப்படின்ற சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த 120 வருஷத்தை வகுக்கணும். ஏன்னா 120 வருஷம் தானே தசா வருஷமே இருக்கு. மனிதனுடைய ஆயுள் காலமே 120 வருஷம் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி வகுத்தோம்னா இந்த 120 வருஷத்தை வகுக்கும் போது 3 அதாவது 3 டிகிரி, ஏன்னா அது 360 டிகிரியில் இருக்கு. அதில் 360ன்னா 120 3 120 தானே இருக்கு. அதனால 3 டிகிரி நகரும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு லக்னம் வந்து அப்படியே நகருதுன்னா ஒரு வருஷத்துல 3 டிகிரி நகருது. அப்ப 2 வருஷம் அப்படின்னா 6 டிகிரி நகருது. 3 வருஷம்னா 9 டிகிரி நகருது. 4 வருஷம் அப்படின்னா 12 டிகிரி நகருது. இப்படி நகர்ந்து கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது தான் லக்னத்தினுடைய நகர்வு, லக்னத்தினுடைய சுழற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த லக்னம் நகருது. லக்னம் வந்து ஒரு டிகிரியை நகர்றதுக்கு 4 மாசம் எடுத்துக்குது. ஒரு டிகிரி நகரணும்னா 4 மாசம் எடுத்துக்குது. அப்பனா 3 டிகிரி நகர்றதுக்கு ஒரு வருஷம் சரிதானே. இப்ப நம்ம மனசு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்றைய 120 வருஷமா வச்சிருக்கோம். 120 வருஷமா வச்சிருக்கிறதுனால 360 டிகிரிய வகுத்தோம். ஆயுள் காலம் 120 வருஷம். அதனால 3 டிகிரி நகர்றதுன்னா ஒரு வருஷத்துல 3 டிகிரி ஓடி போயிருது. அப்போ ஒரு டிகிரி நகர்றதுக்கு 4 மாசம் எடுத்துக்கிறது. 4 மாசம் 4 மாசம்னா 120 நாள் நகர்கிறது. அப்ப இந்த ராசி மானத்துல டிகிரி, மினிட்ஸ், செகண்ட்ல இருக்கு. அதாவது டிகிரி, அதாவது டிகிரின்னு இருக்கு, மினிட்ஸ் இருக்கு, செகண்ட் இருக்கு, பாகை, கலை, விகலைன்னு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு பாகை நகர்றதுக்கு லக்னம் 4 மாதங்கள் எடுத்துக்கொள்கின்றன, 120 நாள் எடுத்துக்கொள்கிறது என்றால், ஒரு கலை நகர்றதுக்கு, ஒரு கலை இருக்கு இல்லையா, ஒரு கலை நகரணும்னா ஒரு கலை டக்குன்னு ஒரு கலை நகரணும் அப்படின்னா 2 நாள் எடுத்துக்கிறது. ஒரு கலை நகர்றதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறது ஒரு கலை. மினிட்ஸ் நகர்றது, ஒரு மினிட்ஸ் லக்னம் வந்து 2 நாளைக்கு ஒரு மினிட்ஸ். சரி, செகண்ட் இருக்கு இல்லையா, விகலை, பாகை, கலை, விகலை. விகலைங்கிறத நகரணும்னா ஒரு விகலை நகர்றதுக்கு 48 நிமிஷம், 2 நாளிகை எடுத்துக்கொள்கிறது. எவ்வளவு நுட்பமா போறோம் பாருங்க. 2 நாளிகை எடுத்துக்கொள்கிறது. அப்ப 2 நாளிகை அப்படின்னு சொல்லலாம். 48 நிமிஷம், ஒரு நாளிகை 24 நிமிஷம், 48 நிமிஷத்துல அப்படியே ஒரு விகலையை நகர்கிறது. இதான் அடிப்படை தத்துவம். அப்ப நகர்ச்சி என்பதை லக்னம் என்பது உயிர் புள்ளி, அதாவது இத ஜெனடிக் சென்டர் அப்படின்னு சொல்றோம். லக்னம் என்பது ஜெனடிக் சென்டர். சந்திரன் என்பது எண்ண ஓட்டம், மனசு, அந்த எண்ண ஓட்டம், எண்ணம் என்பது அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது, லக்னமும் சுழல்கிறது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இந்த இடத்துல தெளிவாக விளக்குறோம். அப்ப லக்னம் நகர்ந்து கொண்டு போகும்போது, அப்போ ஒரு டிகிரி நகரும் போது 4 மாசம், ஒரு டிகிரி மினிட்ஸ் நகரும் போது
2 4. ஒரு செகண்ட் நகரணும்னா டிகிரி மீன்ஸ் செகண்ட், விகலை 2 நாழிகை. இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம லக்னத்தை நகர்த்தி பார்க்கிறோம். இப்படி நகரும் போது லக்னமும் நகருது, சந்திரனும் நகர்கிறார்கள். மற்ற கிரகங்கள் நகர்ச்சி இல்லை. பிறக்கும் போது மட்டும் என்ன இருக்கோ அந்த 9 கிரகங்களும் நகர்ச்சி இல்லாமல் அது இருந்து இடத்திலேயே அப்படியே இருக்கிறது. அதை வைத்து பலன் சொல்வது இதுதான். இப்ப அதுக்கு என்ன தசான்னு சொல்றோம்? சந்திரனை வச்சு சொன்னா தசா, சந்திர தசா. சந்திரனை அடிப்படையாக வைத்து ராசியை வைத்து ராசி தசாது. லக்னத்தை வச்சு சொன்னோம்னா லக்ன தசா மாதிரி. இது லக்ன தசா, லக்னம் நகர்கிறது தசாவை மாறி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி லக்னத்தை நகர்த்தி சொல்லலாம். அதுவும் சரியாகத்தான் பலன் இருக்கிறது. பலன் சொல்லும்போது அது எத்தனை முறை வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அப்போ ஒரு குழந்தை 1 டிகிரி 4 மாசம் நகருது அப்படின்னா பிறந்த இடத்துல இருந்து 4 மாசம். இந்த 4 மாசம் நம்ம 120 வருஷம் வச்சிருக்கிறதுனால 4 மாசம் இருக்கு. 60 வருஷம் தான் ஆயுள் காலம்னு வச்சோம்னு இது 4 மாசமா இருக்காது. என்ன ஆயிரும்? 8 மாசம் ஆயிரும். அது 2 நாளா இருக்காது, 4 நாள் ஆயிரும். அது 2 நாளிகையா இருக்காது, 4 நாளிகை ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஒரு ராசியை இந்த லக்னம் கடக்கிறதுக்கு 30 டிகிரி இருக்கு. ஒரு டிகிரியை கடக்க 4 மாசம். அதனால இப்ப நம்ம லக்னம் எவ்வாறு நகர்கிறது அப்படிங்கறத பற்றி சொல்லிட்டோம். இந்த லக்னம் நகர்வதை லக்ன தசா மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிறது, நகர்த்தி பலன் சொல்லுகிறோம் என்பதை இதை பார்க்கிறோம். அதனால இதை இந்த இடத்துல இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பிடித்திருந்தால், இது எல்லாரும் சொன்னதுதான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் சொன்னதுதான், புதுசா நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க போறது இல்லை. அதனால இதை விஷயங்களை நீங்க நகர்த்தி அப்ப டிகிரி மினிட்ஸ் செகண்ட் 48 நிமிஷம் 2 நாள் 4 மாசம் அப்படி நகர்த்தி பலன் எடுக்கலாம். இந்த 4 நாளிகை, இந்த 2 நாளிகைக்குள்ளேயும் நகர்ந்து செல்லும் போதும் மாற்றம் ஏற்படுகிறது, 2 நாளில் நகரும் போதும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மனிதனுடைய ஆத்மாவில், அந்த உயிர் புள்ளியில், இந்த ஜெனட்டிக் சென்டரில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதனை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.